ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ஒவ்வொரு அடியிலும் உறுதி நிறைந்தவராகவும் நேர்மறையானவராகவும் இருக்க வேண்டும் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். உறுதித்தன்மை என்பது மனதினுடைய சக்தி. அது ஒரு குறிப்பிட்ட அளவில் நமக்குள்ளே இருக்கிறது. அதை நாம் விரும்புகின்ற அளவு அதிகரித்து கொள்ளவும் முடியும். முதலில் நமக்கு நான் உறுதித்தன்மை உடையவனாக ஆக வேண்டும். மேலும் வாழ்க்கையின் எதிர்மறை சூழ்நிலைகளுக்கு சவால் விட வேண்டும். அல்லது என்னுடைய ஆளுமை தன்மையை முன்னேற்றி கொள்ள வேண்டும். அல்லது வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணத்திலும் வெற்றி அடைய வேண்டும் என்கிற உணர்தல் அவசியம் தேவைப்படுகிறது. இத்துடன் வாழ்க்கையின் மற்ற விஷயங்களாகிய நேசிப்பது, ஒவ்வொருவருக்கும் சுப விருப்பங்கள் வைப்பது, அல்லது உறவுகளை அழகு நிறைந்ததாகவும் அன்பு, அமைதி, ஆனந்தம் நிறைந்ததாகவும் ஆக்கிக் கொள்வது, அல்லது நல்ல தொழிலை உருவாக்கி கொள்வது, அல்லது எனது நடிப்பின் பாகத்தை நேர்மறையான முறையில் செதுக்கிக் கொள்வது போன்றவையும் சேரும். நம் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் நாம் அடைந்த சிலவிதமான குறிக்கோள்கள் இவையாகும். மேலும் இந்த குறிக்கோள்கள் நிறைவடைந்ததற்கு காரணம் பௌதீக அளவில் நாம் எதையாவது செய்ததை விட ஆழமான உறுதியினையுடைய உணர்வுடன் இணைந்த மனதின் எண்ணம்தான் முக்கியமானதாகும். உறுதித்தன்மை இல்லாமல் வெளிப்புற அளவில் மட்டுமே எதையாவது நாம் செய்கிறோம் என்றால் நாம் விரும்பிய அளவு குறிக்கோளையும் அதன் பலனையும் வெற்றிகரமாக அடைய முடியாது. இது ஏனென்றால் நாம் நம்முடைய குறிக்கோளை அடைவதற்கான பயணத்தை தொடங்கும் போது நமது பாதையில் தடைகள் ஏற்படலாம். தடைகளை பார்த்த அந்த கணத்தில் அவற்றை கடந்து செல்வதற்கு நம்மிடம் ஆன்மீக சக்தி இருப்பது கிடையாது. நமது மனதில் இருக்க வேண்டிய ஆன்மீக சக்தியானது எண்ணங்கள், மேலும் உணர்வுகளின் உருவிலும் நம்பிக்கை, பொறுமை, உறுதித்தன்மை நிறைந்த மனோபாவத்தின் உருவிலும் இருக்கிறது. எனவே எந்த ஒரு நோக்கமும் மனம் சார்ந்த மிகுந்த உணர்வுடன் உறுதித்தன்மையை நோக்கி ஆரம்பம் செய்யப்பட வேண்டும். பிறகு அந்த உறுதியானது செயலுக்கு வர வேண்டும். இந்த உறுதியானது வாய்ப்புகளை திறப்பதற்கான இரகசிய திறவுகோலாக மாறும். இது நீங்கள் விரும்பிய வெற்றியின் இலக்கை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். ஓம் சாந்தி.